ஹாய் வணக்கம், நான் ரசூல். நான் கோமாளி சீரியஸில் திருக்குறள் அத்தியாயத்தின் கடவுள் வாழ்த்துல இந்த மானுடைய தாத்தா வீட்டுக்கு வராரு. வீட்டை சுற்றி ஒரே கூட்டம். இவருக்கு என்னென்னு புரியல. நல்ல மனுஷன் போயிட்டாரா அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டுக்குள்ளே போகிறாரு. இவர் சொந்தக்காரெல்லாம் ஒரே ஒப்பாரி. இவருடைய பூத உடலுக்கு மாலை அணிவிச்சிருக்கு. பக்கத்தில் இவர் மனைவி பேரெல்லாம் ஒரே அழுக. இவருக்கு ஒரே அதிர்ச்சி. தான் இறந்து போனதே அவருக்கு அப்போ தான் தெரியுது. வானத்திலேருந்து யம தூதர்கள் வந்து இவரை கூட்டு போயிடுறாங்க. அங்கே யமதர்மரும் சித்திரகுத்தாவும் இருக்காரு. யமதர்மர் கேட்குறாரு, அந்த மானிடர் என்ன தவறு செஞ்சாருன்னு. அதுக்கு சித்திரகுத்தா சொல்றாரு, இவர் இறைவழி நடக்காதவர் அப்படின்னு சொன்ன உடனே யமதர்மருக்கு பயங்கரமான கோபம் வந்துடுது. யமதர்மர் சொல்றாரு, மீண்டும் மானிடனா இவர் பூமியில பிறக்க விடுங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு சித்திரகுதா சொல்றாரு, கோவப்படாதீங்க, இவர் நல்ல மனுஷன், இறைவழிகளை பத்தி புரிய வச்சா இந்த பிறவியே போதுமானது அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் சித்திரகுத்தர் கேட்கிறாரு, பூமியில எறும்பு கூட்டத்தையும் வானத்துல பறவைகள் கூட்டத்தையும் நீர்ல மீன்கள் கூட்டத்தையும் பார்த்திருக்கியான்னு. அதுக்கு அந்த மாணவனின் தாத்தா சொல்றாரு, பார்த்திருக்கேனே அப்படிங்கிறாரு. ஒன்னு பூமியில கூட்டமா வாழுது, ஒன்னு வானத்துல கூட்டமா வாழுது, ஒன்று நீரில் கூட்டமாக வாழுது, அவ்வளோதானே அப்படிங்கிறாரு. அதுக்கு சித்திரகுத்தா சொல்கிறாரு, இறைவனுடைய படைப்பில் அனைத்துமே அற்புதமே. அந்த அற்புதத்தை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இயற்கையை நம்மளுக்கு துணையாக இருக்கணும். ஒரு எறும்பு கூட்டத்திற்கு தலைமை எறும்புன்னு ஒன்று இருக்கும். அது மற்ற எறும்புகளை வழிநடத்தும். எந்த காலகட்டத்திலையும் பசி பட்டினி இல்லாமல் தமது கூட்டத்தை பாதுகாக்கிற பண்பு அந்த தலைமை எறும்புக்கு இருக்கு. அந்த தலைமை எறும்பின் வழிகாட்டுதல் படி பின்தொடர்வதால் அந்த எறும்பு கூட்டங்கள் காலங்காலத்துக்கும் வாழுது. அதே போல வானத்தில் பறக்கிற பறவைகள் கூட்டத்திற்கு ஒரு தலைமை பறவை இருக்கு. முதல்ல 2 பக்க வரிசையிலும் நல்ல இளமையான பறவைகள் இருக்கும். கடைசியில தந்தை பறவை இருக்கும். இடையில தாய் பறவை, முடியாத பறவைகள், குட்டி பறவைகளை அரவணைச்சும் அருமையான வழிகாட்டியாக தலைமை பறவை இருக்கும். இதே போல மீன்கள் கூட்டமும் தலைமை மீன் முன் செல்ல மற்ற மீன்கள் பின்தொடரும். சித்திரகுப்தர் சொல்றாரு, இதை நீங்க எளிதாக எடுத்துக்கூடாது. நம்மளுடைய வாழ்க்கைக்கு இதுதான் வெற்றி தோல்வி, இன்பம் துன்பம், ஏற்றம் இறக்கம், இதெல்லாம் அரவணைச்சு சமநிலை பண்ணுவது தான் இறைவன். இதெல்லாம் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காரு சித்திரகுப்தர். ஆனா அந்த மாணவனுடைய தாத்தா தூங்கிட்டு இருக்காரு. இதை பார்த்த யமதர்மர் கோபத்தோடு அவரை எழுப்பிடுங்கன்னு சொல்றாரு. அவரை எழுப்பிடுறாங்க. அவருக்கு ஒரே பதட்டம். எந்திரிச்சு பார்க்குறாரு அவங்க மனைவி. அப்பதான் தெரியுது அது கனவுன்னு. அவருக்கு அது கனவா இருந்தாலும் அந்த கனவுக்கு அப்புறம் அந்த மாணவனுடைய தாத்தா என்ன உணர்றாருன்னா, எல்லாமே ஒரு காரணத்துக்காக தான் படைக்கப்பட்டிருக்கு. அதை படைத்த இறைவனின் உன்னதத்தை புரிந்து வாழ்ந்தோம்னா வாழ்க்கை எனும் பெருங்கடலை நீந்தி வாழ முடியும். இந்த கதையின் திருக்குறள் என்னன்னா, பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார், இறைவனடி சேராதார். இந்த கடவுள் வாழ்த்தின் 10 குறளின் கதைகள் என்ன சொல்ல வருதுன்னா, இறைவன் உலகின் ஆதியாகவும் வாழ்க்கையின் ஆதாரமாகவும் நல்லது கெட்டதற்கு வழியாகவும் இருக்கிறாரு. இந்த இறை வழியை புரிஞ்சுக்கிறதுக்கு கடவுள் வாழ்த்தில் உள்ள 10 குறளை புரிஞ்சுக்கிட்டா போதும், அதுவே உங்களை வழி நடத்தும். தொடர்ந்து இது போல கதைகளை கேட்க நான் கோமாளி சீரியஸை பாருங்க. அனைவரும் அன்பு செலுத்துங்க. அன்பு வழியே அறவழி. நன்றி, வணக்கம்.